ஒரு நார்மலான சிக்கன் கிரேவி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். இது செம்ம டேஸ்ட்டாக செம்ம டெலிஷியஸாக இருக்கும். இது எல்லா ஃபுட்டுக்கும் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அதோட ரெசிபியை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் சிக்கனோட லெக் பீசஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு 4 to 5 பீசஸ் எடுத்து வச்சுட்டோம். அதில் கொஞ்சம் சால்ட்டு, மஞ்சள் தூள், தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறோம். இது எவ்வளோக்கு எவ்வளோ பிசைஞ்சு வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பயங்கர சாஃப்டாக பயங்கர டேஸ்டியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா சிக்கனை கீறி விட்டுருக்கோம். ஸோ மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி உள்ளே ஊறுறதுக்கு கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மூணையும் வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இதை கொஞ்சம் நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஊற வச்சுருங்க. இன்னொரு சைடில் ஒரு பேஸ் மசாலா மாதிரி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து புதினா ஆட் பண்ண போகிறோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் புதினா ஆட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலாக. இதோடு சேர்த்து ஒரு 4 பட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அட் த சேம் டைம் டைஜஷனுக்குமே ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு 10 to 12 மிளகு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சரி, டேஸ்ட்டுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். சைடில் ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் எவ்வளோ சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த கிரேவியோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயத்துலாம் இருக்குது. ஸோ இதுக்கு பல்லாரி ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு நான்ஸ்டிக் இல்லைனா ஒரு கடாய் இதில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்றாப்புல. கேஸில் வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் ஆயிலுமே உங்களோட ப்ரிஃபரபிள் சாய்ஸ் என்னவோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் ஆயில், எனி குக்கிங் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலில் தான் நம்ம பேசிக்காக எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் லைக் டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஆயில் சூடேறினதுக்கப்புறம் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த சின்ன வெங்காயத்தை நல்லா போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வதக்கணும். ஸோ வதக்கிறதுக்கு யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ட்ரிக்கு தான். சீக்கிரம் வதங்கணும்னா இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கணும்னா ஆக்சுவலாக கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வந்து அந்த கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். ஸோ லைட்டாக நாங்கள் இதில் சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பித்தோம். ஒரு 1 or 2 minutes நல்லா வதங்கினாலே ஓரளவுக்கு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயிரும் ஆக்சுவலாக. அதுவும் இந்த சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் குயிக்காக தான் இருக்கும். மற்ற டைமை விட கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் அந்த ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி அந்த ஒவ்வொரு வெங்காயமும் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஒரு சிம்டம் மாதிரி இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் இதில் வந்து இந்த வதங்கின வெங்காயத்தில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நம்ம 3 தக்காளி எடுத்திருந்தோம், அதை இனிஷியலாகவே பார்த்துருந்தோம். அதையுமே எந்த அளவுக்கு நீங்கள் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது அட் த சேம் டைம் அந்த டெக்ஸ்சர், அந்த பார்க்குறக்கும் சரி, அந்த ஓவரால் டெக்ஸ்சரே வந்து அந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு அதை மேஷ் பண்ணிடுங்க. அந்த டொமேட்டோஸை மேஷ் பண்ண அந்த ஆனியனோட அந்த டொமேட்டோஸும் நல்லா பயங்கரமாக பிளெண்ட் ஆயிரும். ஓரளவுக்கு எல்லாமே சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு கிரேவியாக தொட்டு சாப்பிடும்போது பெருசாக டொமேட்டோ வாயில் தட்டுப்படாமல் நல்லா சாஃப்டாக மேஷாக இருக்கும்போது செம்மையாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் வத்தப்பொடி ஆட் பண்ணோம். ஸோ ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் வத்தப்பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது ஓரளவுக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், அட் த சேம் டைம் நல்ல காரமும் நமக்கு எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து நாங்கள் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணோம். ஸோ மல்லிப்பொடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ஸ்பூன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அகைன் நல்ல ஃப்ளேவர் அண்ட் அகைன் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதில் நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ அதுதான் எவ்வளோ தூரம் அந்த மசாலாஸ் வந்து இந்த ரெண்டுக்குள்ளேயும் பிளெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதோட டேஸ்ட்டை வந்து இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த கிரேவி வரும். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் அரைச்சி வச்ச அந்த கிரேவி அதில் ஆட் பண்ணுறோம். அந்த கிரேவின்னு சொல்லாமல் இல்லை மசாலா கூட சொல்லிக்கலாம், அந்த புதினா போட்டு அரைச்சது. ஸோ அதோட சேர்த்து இதில் கொத்தமல்லியும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுவுமே நல்ல வாசனை கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு இந்த திக்கான கிரேவியோடு இது மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டுமே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஆக்சுவலாக. நல்லா சிம்லேயே ஒரு ஃபியூ மினிட்ஸுக்கு இதில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நமக்கே நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இதில் தான் நம்ம வந்து நல்லா ஊற வச்சு மேரினேட் பண்ணி வச்ச அந்த சிக்கன் லெக் பீஸஸையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு 1 hour நல்லா அதை ஊற வச்சுருந்தேன். செம்மையாக அந்த உள்ளே நம்ம கோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இதில் பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம அந்த மசாலாவில் நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெரிய லெவலுக்குலாம் இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை ஆக்சுவலாக. இது வந்து ஓரளவுக்கு அந்த சிக்கன்லேயே கொஞ்சம் வாட்டர் இருக்கும். ஸோ நம்ம ஹீட் பண்ண அந்த வாட்டர் கண்டென்ட்டே ஓரளவுக்கு அந்த சிக்கனை ஹீட் பண்ணி, ஸோ கொஞ்சமாக தண்ணி ஒரு சின்ன பவுலில் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். ஸோ பெரிய லெவலுக்குலாம் இதில் தண்ணி தேவைப்படாது. அண்ட் இதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை ஓரளவுக்கு நல்லா நீங்கள் பிரட்டி விடுங்க. அந்த மசாலா கீழே இருக்க மசாலா அந்த தண்ணியோடு சேர்த்து இந்த சிக்கன் நல்லா வேக ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக.
அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பச்சை மிளகாவை நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2 பச்சை மிளகா அதில் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்கனில் இருந்த தண்ணி, நம்ம ஊற்றின தண்ணி, இந்த மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பர் டேஸ்ட்டாக வந்து இந்த சிக்கன் ரெடி ஆக ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நீங்கள் அந்த சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்தாலே தெரியும். ஒரு ஃபியூ மினிட்ஸில் நல்லாவே குக்காக இருக்கும். நல்ல ஒரு டெக்ஸ்சரில், நல்ல கன்சிஸ்டன்சியில் சூப்பராக ஆக்சுவலாக வரும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு தொக்கு ஸ்டைலில் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஒரு டெக்ஸ்சர் அண்ட் கன்சிஸ்டன்சியில் செம்மையாக இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். நான் அகைன் இனிஷியலாகவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இது எல்லா ஃபுட்டுக்கும் பயங்கர காம்பினேஷனாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தி எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். ரைஸுக்கு போட்டு சாப்பிட்லாம். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நாங்கள் சால்ட்டையுமே இதில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணோம். ஸோ ஒரு பயங்கர கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு சிக்கன் எங்களுக்கு கிடச்சிது. இது ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பண்ணுற சிக்கனே பண்ணி போர் அடிச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லா ஃபுட்டோடையும் சூப்பர் காம்பினேஷன் நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. அண்ட் உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள்.